சரி, ஆமா நீங்க சார். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு பிஎஸ்பியோடைய வந்திருக்காரு. தலைவருங்க. இல்ல சார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வந்திருக்காரு. திருப்பி பதில் சொல்லுவார் சார். சரி, நீங்க அவர் போக வேண்டாம். அவர் மகன் என்னவங்க பண்றாரு? அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டார்ல சார். என்ன பார்த்துக்கிட்டாரு? இவரு நர்ஸா? சார் இல்ல ஓ இவரு காம்பவுண்டரா? ஒரு நர்ஸு காம்பவுண்டருக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட இவருக்கு கிடையாது. அது வேற விஷயம். என்னுடைய கேள்வி, நீ என்ன பண்ற? துணை முதலமைச்சர்னா என்னங்க? முதலமைச்சரால செயல்பட முடியலன்னா, துணை முதலமைச்சர் செயல்படணும். அவ்வளோதானங்க. அதுக்கு தானே துணை முதலமைச்சரா வச்சிருக்கீங்க. வேற எதுக்கு வச்சிருக்கீங்க? உனக்கு டவல் எடுத்து குடுக்கறதுக்கா வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்லையா? அப்போ இங்க இது எதுவுமே இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். சரியா? அப்போ அப்ப எதற்காக இந்த ஆட்சி? அப்ப எதுக்காக இந்த நாடகம்? இதையெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல. இத இப்ப விசிக தலைவர் கேட்பாரா? விசிக தலைவரை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? அந்த குடும்பத்தை சமாதானம் செய்வதற்கு கனிமொழியை அவசர அவசரமாக பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும், அவசர அவசரமாக அங்கிருந்து பறந்து வர சொல்கிறார்கள். அடுத்து திருமாவளவனை அனுப்பி வைக்கிறார்கள். எதற்கு? ஏன்னா, குஷனிங் அங்க போட்டு போய் அந்த வச்சிருங்க. குடும்பத்திடம் பேசி சமாதானப்படுத்தி, இந்த ரூ. 5,00,000 வாங்கிக்கன்னு சொல்லி, ஏன்னா அவர்கள் அந்த சடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டால் தான். அதாவது அந்த இளைஞனுடைய 2 பேரும் பெற்றோர் 2 பேருமே கைது செய்யப்பட்டால், தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாயும் கைது செய்யப்பட்டால் தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாக இருந்தவர்களிடம் சென்று, இந்த ரூ. 5,00,000 வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சமாதானம் செய்வதற்காக. அப்போ உங்களுடைய கூட்டணியில கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக வைத்திருக்கின்ற தலைவர் தான் திருமாவளவனா?